ஆண்களின் மனதை மயக்கும் தேவதை. குஞ்சரம் அழகே உருவான மங்கை. உடல் முழுக்க தங்கம், பவளம், வைரம், முத்து நகைகள் அலங்கரித்தன. குஞ்சரம் கோயிலுக்கு செல்லும்போது அவள் நடை, உடை, நகை, கூந்தல் இவற்றின் அழகினை காண ரசிக்க 1000 கண்கள் காத்திருக்கும். குஞ்சரத்தம்மாள் பெரும் செல்வ செழிப்போடு மதுரையில் வாழ்ந்து வந்தவர். வேறு நகரத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் குஞ்சரத்தின் அழகில் மயங்கி கிடந்தனர். சாரா விளக்கும் கொத்து விளக்கும் அவளது வீட்டை வண்ணமயமாக்கி வைத்திருந்தனர். அவள் காமத்தையும் கலையையும் ஆண்டு முடித்தவள். அவள் அளவுக்கு பொருள் சேர்த்தவர்கள் யாரும் இல்லை. அவளிடம் இல்லாத பொருட்களே இல்லை. மதுரை வடக்கு ஆவணி மூல வீதியில் அப்போதே அவருக்கு சொந்தமாக 2 மாளிகைகள் இருந்திருக்கின்றனர். தங்கம், வைரம் என எக்கச்சக்க ஆபரணங்கள் அவரிடம் இருந்தனர். அவர் தேவரடியார் ஆனதால் ஆடலும் பாடலும் எப்போதும் அந்த மாளிகையில் ஆட்சி செய்யும். எல்லா நாட்களும் விருந்து தடபுடல்தான். மாளிகைக்கு பெரும் செல்வந்தர்களின் வருகை குஞ்சரத்தின் முக்கியத்துவத்தையும் பிரபலத்தையும் குவியும் வண்ணம் செல்வத்தையும் சுட்டிக்காட்டினர். குஞ்சரம் கோயில் வேலைகளை செய்து வந்ததினால் பஞ்சம் பற்றி இம்மி அளவு கூட கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சாதாரண மக்கள் பஞ்சத்தினால் ஒன்றும் கிடைக்காமல் ஒட்டி உலர்ந்து நீ சாவதை நான் பார்க்கணுமா, இல்லை நான் சாவதை நீ பார்க்கிறாயா என்று கணவன் மனைவி பேச கேட்க கூட சக்தி இல்லாமல் ஒருவரையொருவர் பார்த்த நிலையிலேயே மடிந்து போகிறார்கள் என்ற செய்தி குஞ்சரத்தின் செவிகளில் வெந்நீர் போல் இறங்கினர். ஆடிப்போனார் குஞ்சரம். குஞ்சரமும் ஒரு பெண்தானே. குஞ்சரத்தினுள் இருந்த தாயுள்ளம் விழித்து கொண்டது. பஞ்சத்தில் அடிபட்டு மக்கள் செத்து மடிவதிலிருந்து காக்க பசியால் தவிப்பவர்களுக்கு ஒருவேளை கஞ்சியாவது வழங்க தீர்மானித்தாள். குஞ்சரத்தம்மாள் தனது மாளிகை வாசலில் ஒரு கஞ்சி தொட்டியை திறந்திருக்கிறார். வரலாற்றில் அரசு சாராத ஒரு பொது நபர் மக்களுக்கு கஞ்சி தொட்டி திறந்தது அதுவே முதல் முறையாக இருக்கலாம். தாது வருடம் துவங்கிய 2வது வாரத்தில் அவள் கஞ்சி காய்ச்சி ஊற்ற முடிவெடுக்கிறாள். தன்னிடம் இருந்த தங்கம், வைரம் அனைத்தையும் விற்று எங்கெங்கோ இருந்து அரிசி மற்றும் தானியங்களை வரவழைத்து தன் மாளிகை வாசலில் கஞ்சி காய்ச்சி ஊற்ற ஆரம்பித்தார் குஞ்சரத்தம்மாள். அவரது மாளிகை அடுப்பு அணையாமல் எரிந்தது. குஞ்சரத்தம்மாள் கஞ்சியூற்றும் விஷயம் மதுரை முழுக்க பரவவே பலரும் அங்கு வந்து பசியாறினர். வடக்காவணி மூலவீதியை நோக்கி மக்கள் சாரசாரையாக படையெடுத்து வர ஆரம்பித்தனர். ஒரு வட்டை கஞ்சி ஊற்ற ஆரம்பித்து பிறகு ஒவ்வொருவருக்கும் 3 வட்டை ஊற்றப்பட்டது. தினமும் 3 வேளைக்கு ஊற்றப்பட்டது. பஞ்சத்தை கடந்துவிடும் வைராக்கியம் இருந்தவர்கள் குஞ்சரத்தை பற்றி கொண்டனர். குஞ்சரத்தின் செயல் மதுரையிலிருந்த பல செல்வந்தர்களுக்கும் மடாதிபதிகளுக்கும் நெருக்கடியை கொடுக்க ஆரம்பித்தது. அவர்களும் அவ்வப்போது கோவிலில் வைத்து சிறு தானியங்களை தானம் செய்தனர். தாது வருடத்தின் 6வது வாரத்தில்தான் கலெக்டர் கஞ்சி தொட்டியை திறக்க முன்வந்தார். நகரத்தில் 3 இடங்களில் கஞ்சி தொட்டிகள் திறக்கப்பட்டனர். மதுரை நகரின் மொத்த பசிக்கு குஞ்சரத்தின் அடுப்பே கதி என்ற நிலை மாற்றப்பட்டது. தாது வருடம் முழுக்க குஞ்சரத்தின் அடுப்பு எரிந்தது. 13 மாத காலம் எரிந்த அடுப்பு அவளுடைய சொத்து எல்லாவற்றையும் எரித்தது. சேமித்த சொத்துக்களை உலையில் போட்டாள். முதலில் பெரிய வீட்டை விற்ற குஞ்சரத்தம்மாள் பிறகு 2வது வீட்டையும் விற்றாள். சிறு ஓட்டு வீட்டிற்கு போனாள். தாது கழிந்து 2வது மாதத்தில் அடுப்பு அணைந்தது. குஞ்சரத்தம்மாள் படுத்த படுக்கையானாள். குஞ்சரத்தை பற்றி ஊரெல்லாம் பேசினார்கள். அவள் இறந்த பிறகு சின்ன ஓட்டு வீட்டிலிருந்து சடலத்தை தூக்கிய போது வடக்காவணி மூலவீதி கொள்ள முடியாத அளவுக்கு கூட்டம் நிறைந்து நின்றது. கோவில் திருவிழாக்களை தவிர மதுரையில் மனிதர்களுக்கு கூடிய மிகப்பெரிய கூட்டம் இதுதான் என்று கலெக்டர் தனது குறிப்பிலே எழுதி வைத்தார். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஏற்பட்ட தாது வருட பஞ்சத்தின் போது மதுரை நகர மக்களுக்காக சொத்தை விற்று உணவளித்ததாக சொல்லப்படும் ஒரு பாத்திரம்தான் குஞ்சரத்தம்மாள். மதுரையை சேர்ந்த குஞ்சரத்தம்மாள் என்ற நடன கலைஞர் தனது சொத்துக்களை விற்று மதுரை நகர மக்களுக்கு உணவளித்ததாக ஒரு கதை உலவுகிறது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதிப் பகுதியில் தென்னிந்தியாவை மிகப்பெரிய பஞ்சம் தாக்கியது. 1876 முதல் 1878 வரை இந்த பஞ்சம் நீடித்தது. இது 1876லிருந்து 78 வரை வருட பஞ்சம், தென்னிந்திய பெரும் பஞ்சம், சென்னை மாகாண பஞ்சம், தாது வருட பஞ்சம் என பல பெயர்களால் அழைக்கப்பட்டது. காவல் கோட்டம் நூலில் குஞ்சரம் குறித்து குறிப்பை எடுத்து அதை கதையாக இங்கு நான் பதிவு செய்துள்ளேன். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கதைகளை தினமும் கேட்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.